ஹாய் மக்களே, இது வந்து நைட் 2 மணிக்கு எடுத்த வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்டு வந்து சாமி வந்து கோயிலேருந்து நேராக வைகை ஆற்றுக்கு போயிடுவாங்க. அங்கே ஐயன் கோயில் இருக்கனால அங்கே வந்து சாமியை அங்கே தான் எப்போதுமே வருஷந்தோறும் இங்கேருந்து கரெக்டாக நைட்டு கிளம்பி அங்கே போயிடும் ஐயன் கோயிலுக்கு. நாங்கள் என்ன செய்வோன்னா எல்லோரும் குளிச்சு முழுகிட்டு குழந்தைங்களெல்லாம் எழுப்பி விட்ருவோம். தூங்கினாலும் எல்லோரும் எந்திரிங்கப்பா, சாமி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் போய் குளிக்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், குளிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போடுவோம். நமக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு சாமியை வந்து நம்மளுக்கு வரவேற்கணும் சாமியை அப்படின்னு. மாமா தான் பூசாரி, மாமா தான் சாமியை பிடிச்சிட்டு கொடையை வச்சுட்டு அப்படியே வருவார். பல்லாக்கில் வருவாங்க எல்லாம், எங்கள் ஊர் சிங்கக்குட்டியெல்லாம் தூக்கி வருவாங்க சாமியும் எங்கள் மாமாவையும். அப்புறம் அப்படியே தேங்காய் பழம்லாம் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த சேலையை கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு, எனக்கு மூச்சே விட முடியலங்க. காட்டன் சேலையா, அவரை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிட்டேன். அப்புறம் வாசலில் ஒரு கோலம் போட்டு, எனக்கு தெரிஞ்ச கோலம் இதுதான் தெரியும். சிக்கு கோலம் போட்டோம்னா டைம் ஆயிரும். 2வது வண்டி போய்கிட்டு வந்துட்டு அழிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு கயிறை கட்டி மறைக்கலான்னு பார்த்தோம். சரி, புதுசாக கோயிலுக்கு வர்றவங்க நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். 4 வாட்டி போட்டேங்க. 4 வாட்டி அழைச்சி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, கடைக்கு வந்தவங்களும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. சரி என்ன பண்ணுறது, நம்ம வராதுன்னு சொன்னால் வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அப்படியே விளக்கெல்லாம் பொருதி கட்டிலில் 2 விளக்கு பொருதி பூவெல்லாம் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டார் போட்டுட்டு அப்படியே காற்றுங்க அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பொருதி வச்சு பார்த்தேன். அப்புறம் திரியை கொஞ்சம் கனமாக வச்சு அப்புறம் பொருதிட்டு சரி அடுத்து வந்து ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிக்கணும். பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டேன். அதுங்க போய் குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. சாமி கரெக்டாக வந்துடட்டும் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பி போனோம். பார்த்துக்கங்க மாமா, சாமி வர வரைக்கும் விளக்கு எரியணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே கோயில் வெளியில் பாருங்கள், சும்மா ஜெகஜோதியாக இருக்கா. ஆமாங்க, எங்கள் ஊர் தாங்க எங்களுக்கு அழகே. எங்கள் ஊர் வந்து கோயில் தலம். எப்போவுமே அப்படி வைகாசி திருவிழான்னு நடக்கும், அதையும் எடுத்து காட்டுறேன். வைகாசி திருவிழா நடக்கும். அப்புறம் வந்து மாம்பழ பூசைன்னு சொல்லிட்டு அதுவும் நடக்கும். அடுத்தடுத்து ஒவ்வொரு திருவிழாவாக ஒவ்வொரு இதாக ஃபங்க்ஷனாக கோயிலில் வந்துக்கிட்டே இருக்கும். மொட்டை அடித்து காது குத்துவாங்க, அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயமா எங்கள் கோயிலில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நானும் எங்கள் மாமா பேத்தி, சின்ன மாமா பேத்தியும் ஊஞ்சல் ஆட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம். ஆட்டி விட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்து அப்படியே பாருங்கள். சவுண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே மக்களே, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.